ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி. அந்த மயக்கம் நான் சொல்ற டவுட்டே வேணாம், 100% அதான். ஏங்க என்ன பாத்துட்டே இருக்கீங்க? சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு பண்ணுங்க. டாக்டர், நான் மாணிக்கம் பேசுறேன். கொஞ்சம் அர்ஜென்ட், வீடு வரைக்கும் வாங்கலேன். இல்ல டாக்டர், பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பத்மா ஃபோன் பண்ணி வர சொல்லி சொன்னா, அதான். வாங்க, வெயிட் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். வராங்களா? ஏங்க அப்படியே ராஜாராம் அண்ணனுக்கும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுங்க. ஃபோன் பண்ணுங்க. ஆமா இல்ல? ஐயோ, டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாங்களோ. எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. அட என்ன நேரத்துல மாணிக்கம் ஃபோன் பண்றேன். ஸ்வேதா, ஐயோ தங்கம். எங்க சந்துருவும் ஸ்வேதாவும் அங்கதான் இருக்காங்க. ஒருவேளை நம்மளையும் டின்னர் கூப்பிடுறாங்களோ என்னவோ. பேசுங்க. மாணிக்கம், என்ன மாணிக்கம், உன் மாப்பிள்ள புது ப்ராஜெக்ட்ல அசத்திட்டாரு போல இருக்கு. ராஜாராம், அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஜுஜுபின்ற அளவுக்கு மாப்பிள்ள இன்னொரு ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாப்ல. ஐயோ சொல்லுங்க. இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணானா? என்ன ப்ராஜெக்ட்? ராஜாராம், நாம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் தான். புரியலையா? நீயும் நானும் தாத்தாவாக போற ராஜாராம். மாணிக்கா. ஆமா ராஜாராம், தங்கச்சிமாவும் பத்மாவும் பாட்டியாக போறாங்க. அப்படியா? என்ன என்னன்னு சொல்லுங்க. என்ன ராஜாராம், நீங்க ரெண்டு பேரும் பாட்டியாக போறீங்களா? ஐயோ அப்படியா? நீங்க போன் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஒரு நிமிஷம். அண்ணா, ஸ்வேதா எங்க? ஒரு நிமிஷம் தங்கச்சிமா, தரேன். ஸ்பீக்கர்ல போடுங்க. செல்லம், லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுருக்கமா, பேசு. அத்தை. ஏ ஸ்வேதா, இதை என்கிட்ட சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு இதை உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிருக்கியா? இல்ல அத்தை, எனக்கு மயக்கம் வந்துச்சு, அப்புறம் வாமிட்டும் பண்ணிட்டேன். அதை வச்சுதான் அம்மாவே முடிவு பண்ணாங்க. எனக்கே அம்மா சொல்லிதான் அத்தை தெரியும். இப்பதான் டாக்டரை வர சொல்லிருக்காங்க. சரி சரி, பொறுமையா செக்அப்லாம் முடிச்சிட்டு ஆனா சீக்கிரமா கிளம்பி இங்க வந்துரு. இத பெருசா கொண்டாடிடலாம். சரிங்க அத்தை. சரி, சந்துரு இங்க. அவகிட்ட போன் போடு. தோ. அம்மா. டேய் சந்துரு, கங்க்ராட்ஸ் டா. தேங்க்ஸ் மா. டேய் வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ் தாத்தா, வாழ்த்துக்கள். சந்துரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய் தாத்தா பாட்டிக்கு வாழ்த்துக்கு சொல்லவே இல்லையே. வாழ்த்துக்கள்டா. உங்க எல்லாருக்கும் கூட கங்க்ராட்ஸ்னா. சரி வாங்க. சரியா? வச்சிடுறோம். சரிமா. இதே மாதிரி பேபி ஓகேவா? வாங்க நம்ம டாக்டர் வராங்களான்னு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? என்னங்க என்னங்க இன்னும் வராம இருக்காங்க? பாருங்க, ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் பண்ணிருக்கேன், எல்லாம் வந்துருவாங்க. ஸ்வேதா, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் அப்பா அம்மாவும் சரி, உன் அப்பா அம்மாவும் சரி, பார்க்கும் போதெல்லாம் பேர குழந்தை வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப நாம நிஜமாவே அவங்க கையில ஒரு பேர குழந்தை கொடுக்க போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ குழந்தை வேணும்னு நீ ஆசைப்படலையா? ஏய், ஆசைப்படாமலா இருப்பாங்க. அது ஒரு ஃபீலிங். ஆனா என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா?
எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பொறுக்கணும். அவனோட மூக்கு, உதடு, இந்த திருட்டு மொழி இது எல்லாமே உன்னை போலவே இருக்கணும். அந்த குட்டி சந்துருவ அத்தை கையில கொடுத்து இவனையும் இந்த சந்துரு புள்ள போலயே புத்திசாலியா குறும்போட வளர்த்து கொடுங்கன்னு சொல்லணும். அதுதான் என்னோட ஆசை. இங்க பாரு, நமக்கு ஃபர்ஸ்டா பிறக்க போற குழந்தை ஒரு குட்டி ஸ்வேதாவா இருந்தா நல்லா இருக்குமே. நோ, குட்டி சந்துரு தான். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், குட்டி ஸ்வேதா தான். நோ சந்துரு, குட்டி சந்துரு தான். இல்ல இல்ல, குட்டி ஸ்வேதா தான். இல்ல இல்ல, குட்டி சந்துரு தான். எனக்கு குட்டி ஸ்வேதா தான் வேணும். என்னங்க மணி ஆயிடுச்சு, இன்னும் ஆளை வந்துட்டாங்க பாரு. வாங்க டாக்டர். என்ன மாணிக்கம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா டாக்டர், இந்த சந்தோஷமான நாளுக்காக தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா டாக்டர், நீங்க உள்ள போய் சொல்ல போற வார்த்தையால தான் இந்த வீடே பிரகாசமா ஆக போகுது. எங்க இருக்கா ஸ்வேதா? உள்ளதான் இருக்கா, வாங்க டாக்டர். ஏய் ஃபர்ஸ்ட் பேபி இல்ல, வந்து இல்ல, குட்டி ஸ்வேதாவா சந்துரு தான் தான். இருக்கணும். ஓகே. ஹாய் ஸ்வேதா. ஹாய் ஹாய் டாக்டர். என்ன பேனிக் ஆயிட்டியா? லைட்டா. பேனிக் எல்லாம் ஆக கூடாது, சரியா? தைரியமா இருக்கணும். ஆ. சரி, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, ஆ. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். வாங்க. டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோ. மாப்ள சந்தோஷங்களா? ஏங்க மாப்பிள்ள முகத்தை பார்த்தாலே தெரியலையா? ஆ, கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் அங்கிள். வேலை செட் ஆயிடுச்சு, லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாரும் குழந்தைய பற்றி அடிக்கடி பேசுகிறீங்க, ப்ரே பண்ணுறீங்கன்னு ஸ்வேதா சொல்லுவா. நம்ம எல்லாரோட ப்ரேயருக்குமே கடவுள் ஆன்சர் பண்ணிட்டாரு. மாப்ள, கடவுள் உங்க மூலமா தான் மாப்ள ஆன்சர் பண்ணிருக்காரு. மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறாரு. ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லம்மா, நீ நல்லா ரெஸ்டட். ஓகே. ம். டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர். டாக்டர் கன்ஃபார்ம் தானே? சாரி. ரெண்டு மூணு நாளா ஸ்வேதா சரியா தூங்கலன்னு நினைக்கிறேன், சரியா டயத்துக்கு சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மயங்கி விழுந்திருக்கா. அப்போ அவ்வளோதானா? எஸ் சந்துரு, சாதாரண மயக்கம் தான். டேப்லெட் கொடுத்துருக்கேன், சரியாயிடும். நான் வரேன் சார், நான் வரேன். சரிங்க டாக்டர். டாக்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சம்மதிக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம், அவசரப்பட்டோம். ஆமாங்க, வேணும்னா டாக்டர் வந்துட்டு போனதை சொல்லிடலாமா? எது வேணும், அப்புறம் பாத்துக்கலாம்.
ஐஷுவை காப்பாத்த போனதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கொஞ்சமாவது ப்ரீ பிளான்டா போக வேணாமா? அந்த ரவுடி பசங்க கையில கத்தி அருவா ஏதாவது வச்சிருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? அந்த நேரத்துல எதையும் யோசிச்சுட்டு இருக்க முடியல பவி. ஐஸ்வர்யாவுக்கு ஆபத்து, அது மட்டும் தான் என் மண்டையில ஓடிட்டே இருந்துச்சு. பீப் சவுண்ட் வந்த உடனே மேப்பை பார்த்து போயிட்டான். இது பார், இந்த குத்தை நான் கை நீட்டி வாங்கலன்னு வச்சுக்கேன், இந்த குத்து ஐஸ்வர்யோட வயித்துல இறங்கியிருக்கும். ஐயோ, நான் அதை தப்புன்னு சொல்லலையே. ஏதோ முன்னேற்பாடோட போயிருக்கலாம் தானே சொல்றேன். அதான் கையில போன் வச்சிருக்கல, போலீஸ்க்காவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. நீ சொல்றது எல்லாமே சரிதான் பவித்ரா. ஆனா இப்ப யோசிக்க முடியற அந்த விஷயத்த, அந்த சிச்சுவேஷன்ல என்னால யோசிக்கவே முடியல. அந்த நேரத்துல என் மைண்டுக்கு எதுவுமே தோணல. அதான் ஃபேக்ட். பெரிய ஹீரோ இவரு. அப்படியே போய் கூட்டத்துல நின்னு ஒத்த கையால் அடிச்சு எல்லாரையும் பறக்க விட்டுருவாரு. மூஞ்சிய பாரு பவி. சூர்யா, இப்ப நம்ம சாதாரணமா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ஓகே தான். ஆனா நடக்க கூடாதது நடந்திருந்தா என்னால தாங்க முடியாது சூர்யா. பவி, என்ன பவி இதுக்கெல்லாம் கண் கலங்கிட்டு இருக்க? சரி, இனிமே நான் கேர்ஃபுல்லா இருக்கேன், போதுமா? ஐஸ்வர்யா கிட்ட இனிமே சொல்லி வைக்கணும், வெளியே போனா கேர்ஃபுல்லா போகணும்னு. பவி, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? சரி சரி, முறைக்காத, சும்மா தான் கேட்டேன். சூர்யா, போராடி புரிய வச்சு வாழ்ற வாழ்க்கை இது. இனி அதுல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் நான் நொறுங்கி போயிடுவேன். காதலிச்ச காலத்தை விட 100 மடங்கு நீ எனக்கு இப்ப முக்கியம்டா. பொக்கிஷத்தை பத்தி புரிஞ்சுக்காமலே இருந்திருக்கேன்ல, இப்ப கூட புரிஞ்சுக்காம போயிருந்தா ஜென்மத்துக்கும் பாவத்தை சுமந்தே அவசப்பட்டிருப்பேன் பவி. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத சூர்யா. உனக்கு எல்லாருமே முக்கியமா இருக்கலாம், அத நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா எனக்கு நீ மட்டும் தாண்டா எல்லாமே. புரிஞ்சுக்கோ. புரிஞ்சது பவி. சரி, சாப்பாடு கொடு, தட்டை கொடு, கொடு. அவ்வளவு கஷ்டம்லாம் ஒண்ணு பட தேவையில்லை, நானே ஊட்டி விடுறேன். பவி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? பேச்சு குறைச்சிட்டு சாப்பிடுற வேலையை பாரு. தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவா? ஆமா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு அவதான காரணம். அம்மாடிவான் அழகு செமதூடு, உன்னை கண்டா பொழுதும் திருநாடு. முன்னழகில் நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ளவன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேன்னு. ரெக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள அடைஞ்சேன்னு. ஆத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற மாடிவன் அழகு செமதூடு. அப்ப கூட வேர்க்கிறது இல்ல, செம ஹாட்டா இருக்குல்ல. உன் கையால கழட்ட முடியாதுன்னு தானே நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். இங்க வா. நானே கழட்டி விடுறேன்.
கண்ணீரண்டு போதவில்லை கட்டழக பார்த்து சொல்ல ஒட்டு மொத்த ஒயில காண 10 சென்மோ எடுப்பேனே கட்டு செட்டா கனிஞ்ச ஒன்ன கட்டி வச்சு ரசிப்பேனே தேசாதி தேசம் வர தெரிஞ்சேனே ஆம்பள ஆனாலும் கூட ரதிவன போல பார்க்கல வீட்டுல எழும் பாட்டுல போதும் போதும் இப்படியே பார்த்துட்டு இருந்தா அவங்க 2 பேரும் கோச்சுக்கு போறாங்க. அவங்க 2 பேரா? அத்தையும் மாமா தான் வீட்லயே இல்லையே, அப்புறம் யாரு கோச்சுப்பா? லூசு. நான் நம்ம பொண்ணுங்க 2 பேரையும் சொல்றேன். ஓ, 2 பேரா இருக்காங்க? இல்ல வயிறு பெருசா இருக்குல்ல, 2 குழந்தையா இருக்குமோன்னு அம்மா சொல்றாங்க, அதான் சொன்னேன். ஆமா இல்ல, அன்னைக்கு நான் டேப் வச்சு அளந்து பார்க்கும்போது கூட எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு பவி. அப்போ 2 பேரா? அப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குழந்தைக்கு எங்க அம்மா பேரு, நான் ஆசைப்பட்ட மாதிரி இன்னொரு குழந்தைக்கு உங்க அம்மா பேரை வைக்கிறோம். இந்த ரெண்டு 3 நாளா ஸ்வேதா சரியா தூங்கலன்னு நினைக்கிறேன். சரியா டயத்துக்கு சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மயங்கி விழுந்திருக்கா. சாதாரண மயக்கம் தான், டேப்லெட் கொடுத்துருக்கேன், சரியாயிடும். இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் அப்பா அம்மாவும் சரி உன் அப்பா அம்மாவும் சரி பார்க்கும் போதெல்லாம் பேர குழந்தை வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ நாம நிஜமாவே அவங்க கையில் ஒரு பேர குழந்தை கொடுக்க போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வேதா, இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு. ஏய் ஸ்வேதா, என்ன ஆச்சு? என்ன ஸ்வேதா, ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்க? என்னம்மா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சந்துரு, நான் உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ல. ஏய், நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ண? இந்த பாரு, அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்ல, நான் உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். உன்னை, ஆண்டிய, அங்கிள, என் அம்மா அப்பா எல்லாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். ஸ்வேதா, இங்க பாரு ஸ்வேதா, அழாத, லூசு மாதிரி பேசாத. இதுல டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சுன்னு நினைச்சோம், அது இப்போ தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். சரியா? அப்படியெல்லாம் இல்ல சந்துரு, நீ என்ன சும்மா சமாதானப்படுத்த சொல்ற. குழந்தை வரப்போதுன்னு அம்மா சொன்ன உடனே நான் உன் முகத்தை பார்த்தேன். உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா? எப்பவுமே உன்னை அந்த சந்தோஷத்திலேயே வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஒரு நிமிஷத்துல நமக்கு பிறக்க போற குழந்தைய இதே சந்தோஷத்தோட தான் வளர்ப்பேன்னு நான் கனவெல்லாம் கண்டேன் சந்துரு. ஆனா ஆனா எல்லா கனவும் ஒரே செகண்ட்ல பபிள் மாதிரி உடைஞ்சிருச்சு. ஸ்வேதா, இங்க பாரு, இப்படி அழுவுறதுல அர்த்தமே இல்லை. இங்க பாரு, நமக்கு குழந்தை பிறக்கிறது தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக குழந்தைய பிறக்காதுன்னா இல்ல. இங்க பாரு, அடுத்த மாசம் குழந்தை உண்டாகட்டும், இல்ல அதுக்கும் அடுத்த மாசம் உண்டாகட்டும், ஏன் அடுத்த வருஷம் கூட ஆகட்டும், இதுல என்ன இருக்கு? இங்க பாரு, இப்படி உட்காந்து அழுவுற அளவுக்கு நமக்கு என்ன வயசாயிடுச்சு? உனக்கும் எனக்கும் குழந்தை பெத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? சரி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீயும் நானும் இதே வீட்டில் 4 குழந்தைங்களை பெத்துக்க போறோம்.
அதுவும் நீ ஒவ்வொரு தடவையும் மாசமா இருக்கும் போதும் வயிறு இப்படி பெருசா வச்சுக்கிட்டு நடக்க முடியாம இப்படின்னு நடக்க முடியாம கஷ்டப்பட தான் போற. அதை நான் பார்க்க தான் போறேன். அப்ப நீ என்கிட்ட சண்டை போடுவேல, ஏன்டா அப்படி பண்ண சந்துரு, ஏன்டா அப்படி பண்ணன்னு என்னை துரத்தி அடிப்பியா இல்லையா? அப்படிதான் நடக்க போகுது பாரு. இங்க பாரு ஸ்வேதா, நடந்த விஷயம் உன்னை ரொம்ப அப்செட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா அப்பா சொன்ன உடனே நீயும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கனவு உலகத்துக்கு போயிட்ட. ஆனா அது கனவு இல்லை ஸ்வேதா, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நிஜமாக போறதுதான். கண்டிப்பா அது சீக்கிரமே நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஸ்வேதா.